நம்ம திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையிலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸையும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி கொஞ்சம் குண்டு குண்டாக பெருசாக இருக்கும். 2 கிளாஸ் இட்லி அரிசிக்கு அரை கிளாஸுக்கும் கம்மியாக தான் உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி வெந்தயமும் சேர்க்க போகிறோம். அதனால் 2 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கனால ஊறுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும். இப்போ ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். சூப்பராக ஊறிடுச்சு. வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் கையில் நசுக்கிற அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. நசுக்குனாலே சூப்பராக நசுங்குது. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தான் போட்டிருக்கேங்கிறனால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் திக்கானதாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம பாகெல்லாம் ஊற்றி இனிப்பு பணியாரம் பண்ணாலும் நம்மளுக்கு சூப்பராக வரும். இதில் 2 ஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் உப்புங்கிற கணக்கில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதனால் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் திக்காகவே கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை மூடிட்டு நம்ம அப்படியே விட்டுறோம் நைட்டு ஃபுல்லாக. இப்போ காலையில் நம்மளுக்கு சூப்பராக பொங்கி வந்துருச்சு. நல்லா பபுள்ஸ்லாம் இப்போ நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எல்லாமே வேணாம் அப்படியே. இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய தட்டில் இருக்குது எல்லாமே. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, பொடியாக வெட்டி எடுத்த அந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே நான் கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை ரொம்ப வதக்க வேணாம். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ வதக்கி எடுத்த எல்லாத்தையும் அந்த வீடியோ கிளிப்பு கட் ஆயிடுச்சு. நான் வெட்டி காமிச்சேன் இல்லையா, கேரட்டு, தேங்காய், கொத்தமல்லி அது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வதக்கின கருவேப்பிலை, வெங்காயம் அதுவும் சேர்த்துருக்கேன். கூடவே தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து கலக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இந்த சைடு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இது பொடி பல்லாக இருக்குது பூண்டு. கூடவே காரத்துக்கு நான் 3 காஷ்மீரி மிளகாயும் 1 நம்ம எப்பவும் சேர்க்குற காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே பணியாரக்கல்லை சூடு பண்ணி பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரக்கல்லை நான் நெய் தடவுறேன். நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பணியாரத்தை ஊற்றிடலாம். பணியாரம் ஊற்றையில் எப்போவுமே ஒரு 3/4 குழிக்கு ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு சட்னிக்கு ஆறிடுச்சு. சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், திக்காக தான் இருக்கணும். நம்ம வதக்கி தான் அரைச்சோம், இருந்தாலும் நம்ம இதை தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு, ஏன்னா நம்மளுக்கு மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதே நேரம் பூண்டு நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, பூண்டுலேயே ஒரு காரத்தன்மை, ஒரு காட்டம் அதிகமாக இருக்கும். அதில் அப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு சாப்பிடல இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பச்சையாக இருக்கும் காரம், அதனால் கொஞ்சம் நான் வதக்கிக்கிறேன் இதை. இப்போ எங்கிட்ட நம்ம பணியாரம் திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் மேலே எண்ணெயும் தடவிக்கலாம். இங்கிட்டு பார்த்தா நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இதை ஆஃப் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட பணியார கல் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதையே சின்னதாக மினியாக ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். மாவு எல்லாம் ஒன்று தான், பட் அது நம்ம பணியார கல் இருந்தால் அதில் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பணியாரம் 2 சைடும் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கார பணியாரம். சாஃப்டாக வந்திருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இது திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஊத்தப்பமாக திக்காக போட்டிருக்கனால நம்மளுக்கு ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நம்ம அரைச்ச பூண்டு சட்னியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். சாதத்துக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு கடாயில். சாதம் ஏற்கனவே உப்பும் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சு ஆற வச்சுருக்கேன்னா. பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன்.
2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில் ஸ்லைஸாக. அதை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்க்குறேன். இந்த சாம்பார் தூள் வந்து அந்த எண்ணெய் வெங்காயத்தோட கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதங்கட்டும். அப்படியே வதக்கி விட்டு சிம்மில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதமும் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கலை இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும், எல்லா டேஸ்ட்டும் பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான வெங்காய சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நம்மளுடைய ஆரஞ்சு ஸ்பூன் சேனல்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி நம்மளுடைய சேனல்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், இதான் நம்மளோட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. காரப்பணியாரமும் பூண்டு சட்னியும். நான் மத்தியானத்துக்கு சாதம் பண்ணோம் இல்லையா, வெங்காய சாதம், அதுக்கு நம்ம சைட் டிஷ் எதுவுமே பண்ணல. அதுக்காண்டி நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிரில் இது வந்து பார்த்திங்கன்னா காராபூந்தி வந்து தயிரில் சேர்த்து சாப்பிடல சூப்பராக இருக்கும். இது அந்த வெங்காய சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். தயிரில் காராபூந்தியை போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உப்பு எதுவும் சேர்க்கல, நீங்கள் வேணால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நம்ம பண்ண வெங்காய சாதம் சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள். கூடவே நம்ம பண்ண பூந்தி ரைத்தா. இன்றைக்கி பழம்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பப்பாளி பழம் தான் எடுத்திருக்கேன். கூடவே வெள்ளரிக்காய். இதுதாங்க இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் பாக்ஸோடைய ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் வந்து தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து வெள்ளை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை நைட்டு ஊற வச்சு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கையில் உப்பு எதுவுமே சேர்க்கலை, அதனால் இப்போ தாளிக்கையில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து கிண்டி விட்டுட்டு இது இப்படியே இருக்கட்டும், அடுப்புலேயே விட்டுருங்க. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் சாண்ட்விச்சுக்கு. இந்த சைட்ஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங்க்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு மஸ்டர்ட் சாஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பொடியாக வெட்டின நம்மளுடைய வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக வந்து வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன் நான் பெரிய வெங்காயத்தில். கூடவே வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த சாஸ்லேயே வந்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்குது. அதனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. உங்களோட இல்லை மைனஸ் எதுவும் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு சாட் மசாலா இருந்துச்சுன்னா தூணிங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சாண்ட்விட்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குயிக்காக. நான் இன்றைக்கி வந்து நம்ம தாளித்த சுண்டல் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக கலருக்காண்டி லைட்டாக வந்து கேரட் துருவிக்கிறேன். மேலே வந்து தேங்காய் பூ தூவிக்கிறேன். கேரட் வந்து கொஞ்சம் கலராக இருக்குங்கிறக்காண்டி கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் கேரட் தூவிருக்கேன். துருவின கேரட்டு, அது கூடவே தேங்காய் தூவிட்டு நம்ம நல்லா கிண்டி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து பாட்டிலில் வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பட்டர் மில்க்கு மோர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிரை நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி மோர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரகத்தை வந்து கையில் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு ஜீரகம் சேர்த்துக்குங்க. கூட வந்துட்டு மோருக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், அங்கிட்டு நம்மளுடைய மோரும் வந்து ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு நம்மளுடைய ஆரஞ்சு ஸ்பூன் சேனல்ஸோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரெண்டுமே நான் வந்து ஒரு சிலிக்கான் மோல்டு தான் எடுத்து வச்சுருக்கேங்க.
நான் வந்து ஒரே ஒரு சாண்ட்விச் ஸ்லைஸ் தான் வச்சுருக்கேன். அதனால் சென்னா கொஞ்சம் நிறையா வைக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிடையில். இது வந்து ப்ளம்ஸ் இப்போ சீசன் இருக்குது இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு 2 ப்ளம்ஸ் வைக்கிறேன். கூட வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது முந்திரியோடைய குக்கீஸ் ஒன்று, அது ஒரே ஒரு குக்கீஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஃபைனலாக நம்ம பண்ண மோர் இருக்கு இல்லையா, அதை வந்து பாட்டிலில் ஊற்றியாச்சு. இதுதாங்க வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸோடைய மெனு. ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக க்யூட்டாக வெரைட்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான். ஸோ அவங்களுக்கு ஓப்பன் பண்ணல ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கான ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதுக்கப்புறம் இதில் மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூட்லேயே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா பெருசாகி உப்பி வந்துடும், தண்ணி எல்லாம் உறிஞ்சி. அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. அதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, தண்ணி வடியட்டும். நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு நான் உப்பு சேர்த்துட்டு அது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சோயாவை ரெடி பண்ணிடலாம். நம்முடைய மீன் மேக்கர் வந்து 10 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நம்ம ஒன்றுமே சேர்க்கல, ப்ளைனாக தான் பண்ணியிருக்கோம். சும்மா வேக வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்கணும். நான் வந்து கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு அவிச்சு இது பண்ணி வச்சோம் இல்லையா, அரைச்ச வந்து மீல் மேக்கருடைய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் புரதச்சத்து அவ்வளோ நிறையா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, பெரியவங்களுக்கு கூட தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து உப்பு, தனி மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். இந்த மீல் மேக்கரில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக சேர்த்துக்குங்க. ஜீரகப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இது வந்து ட்ரை மேங்கோவுடைய பவுட்ரு புளிப்புக்காண்டி சேர்க்குறேன்னா சேர்த்து கொத்தமல்லி தூவிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மிளகாயத்தூள் வந்து கொஞ்சம் காரமாகவே சேர்த்துருக்கேன் அதிகமாக. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு, அது ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். மாவு அந்த மாதிரி நல்லா கையில் உருட்டிட்டு இதுவும் வந்து நம்மளுடைய கோதுமை மாவு தான். கோதுமை மாவில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மீல் மேக்கரில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து சும்மா எப்போவுமே வறுத்து கொடுக்காம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் சப்பாத்திக்குள்ளே வச்சு. அது நம்ம சொன்ன மாதிரி மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நீங்கள் இன்னுமே வெங்காயம் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம், இல்லை பச்சை மிளகா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கிண்டணும் இல்லையா, அது நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்திக்கு வந்து உள்ளே வைக்கணும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளுடைய செஞ்ச மீல் மேக்கர் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சப்பாத்திக்கு உள்ளே வச்சிடலாம். நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் சப்பாத்தி பண்ணிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக பண்ண போகிறேன், அதனால் நடுவில் மட்டும்தான் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணலை. இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நம்ம 4 சைடும் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் சப்பாத்தி இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில். இந்த மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, உள்ளே காற்று போகாமல். உள்ளே காற்று போணுச்சுன்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகி பிஞ்சு வந்துடும். இது நல்லா மடித்ததுக்கப்புறமும் நம்ம திருப்பியும் வந்து கோதுமை மாவு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இப்படி எல்லா சைடும் மாவு இருக்க மாதிரி நல்லா பரட்டிக்கிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கல்லில் ஒட்டாமல் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் நல்லா வந்து வரும். நம்மளுக்கு ஸ்டஃபிங் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி, அதனால தான் வந்து நம்ம காஞ்ச மாவில் வந்து நல்லா முக்கி எடுக்கிறது. இப்போ நம்மளுக்கு கல் காஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து கல்லில் போட்டுடலாம். 2 சைடு நான் இப்படி பரட்டி போட்டதை வந்து நம்ம வந்து அந்த மாவில் போட்டு எடுத்தோம் இல்லையா கோதுமை மாவு, அது கொஞ்சம் எக்ஸஸாக தேவையில்லாத மாவெல்லாம் இருக்கும். அப்படி நம்ம 2 சைடும் இப்படி கையில் வச்சு திருப்பி போடையில் அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துடும். அதுக்கான தான் நான் வந்து திருப்பி போட்டேன் கையில் வச்சு. மேலே வந்து நான் நெய் தடவிக்கிறேன். 2 சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிங்க. நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். நெய் சேர்த்து 2 சைடு வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சி, நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மீல் மேக்கர் ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் போட்டு ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். அதாவது தயிரில் வெள்ளரிக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் அதில் எதுவுமே தாளிக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு சின்ன தாளிப்பு கூட அதில் கொடுத்துக்கலாம். கூடவே இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ தான் எடுத்திருக்கேன். இப்போ சீசன் போகல, அதனால் சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக கொடுங்க. இதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸான அதே நேரம் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அது ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை. அதில் காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெந்தயக்கீரையை. இந்த மசாலாவுக்கு நான் இன்றைக்கி காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாயும் இஞ்சி வந்து இந்த அளவு சேர்க்குறேன், தோலை சீச்சிட்டு. இப்போ இதை ரெண்டையுமே நல்லா அந்த மாதிரி கல்லில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே குஜராத்தில் ஃபேமஸான தேப்லான்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். நம்ம அதுதான் செய்ய போகிறோம். அதே மெத்தடில் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு நம்ம 2 கப் அளவு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இது கோதுமை மாவு தான். 2 கப்பு கோதுமை மாவு. அதாவது 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 2 கப்பு சேர்த்ததுனால 4 ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே. இப்போ 1க்கு 2 அந்த மாதிரி. கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம ஏற்கனவே காரம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அதில் வெள்ளை கலர் எள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது காரத்துக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெள்ளை எள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வெட்டி எடுத்தோம் இல்லையா வெந்தய கீரை சேர்த்துட்டு கூடவே இதே ஸ்பூன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து எடுத்திருக்கேன், தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே இடித்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் இஞ்சியும், அதை சேர்த்துட்டு நம்மளுடைய சமையல் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, சமையல் எண்ணெய் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு மாவு பிசையிலே சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெயும் சேர்த்துட்டு மாவு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம அந்த எண்ணெய் சேர்த்துருக்கோம், கீரையிலே ஒரு ஈரப்பதம் இருக்கும், நம்ம கழுவி வெட்டி எடுத்ததுனால அந்த இஞ்சி பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ஈரப்பதம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையானப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அதனால் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்க மாவு எடுத்திங்கன்னா உங்கள் கையில் வந்து அந்த மாவு சிப்புன்னு ஒட்டணும், அந்த அளவுக்கு வந்து மாவு சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக. இதை வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். இது நல்லா வந்து ஊறிட்டுருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து தட்டில் வச்சுருக்கிறது, சின்ன தட்டில் வச்சுருக்கிறது கோதுமை மாவு தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஏற்கனவே ரொம்ப ஒட்டுனுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் உறிஞ்சி இருக்குது, மாவு வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தேப்பில் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு பிசையிலே ரொம்ப இதுவாக கல் மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப அரை மணி நேரம் ஊற வைக்கல ரொம்ப வந்து இறுகி போயிடும் மாவு. இதை நம்ம எடுத்துகிட்டு மூடி வச்சிடலாம். உடனே மூடி வச்சிடணும், அப்போ தான் நம்மளுக்கு காயாமல் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நல்லா கோதுமை மாவில் தான் 2 சைடும் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு தேய்க்கிறேன். நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை வந்து ரொம்ப ஃபேமஸோ, நம்ம வந்து மெயினாக இட்லி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஊருக்கெல்லாம் போகிறோம், ட்ரெயினுக்கு போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம எப்படி இட்லி எடுத்து பேக் பண்ணி கொண்டு போவோமோ அதே மாதிரி குஜராத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுனால் இந்த தேப்லா தான் செய்வாங்க. நம்ம வெளியூர் போனாலும் சரி, வெளியில் எங்கேயும் போனாலும் சரி, ட்ராவலுக்கு போகையிலையும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் ஒரு இதுனா எல்லா டைம்லேயும் தேப்லா வந்து ரொம்பவே ஃபேமஸானது குஜராத்தில். ஸோ நீங்கள் குஜராத் தேப்லான்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும், அவ்வளோ ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. நம்ம இந்த வெந்தயக்கீரை சேர்த்து செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். நம்ம மாவுல தடவி தேய்ச்சோம் இல்லையா, அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால் நான் எல்லாத்தையும் தேய்ச்சி ஒரே தட்டிலையே வச்சுட்டேன். இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டு 2 சைடு திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே சைடு அப்படியே போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும், அதனால் டக்குன்னு கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
ரொம்ப ஹார்டாகாமல் அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். திருவி போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மேலே நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 2 தடவையும் தடவிட்டு 2 சைடும் திருப்பி இங்கிட்டு இன்னொரு டைம் 2 சைடும் பரட்டி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான குஜராத்தான ஃபேமஸ் டிஷ்ஷான தேப்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். நான் ஊறுகாயும் வெள்ளரிக்காயும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வெள்ளரிக்காய் வேணும்னா வெறும் ஊறுகாய் மட்டும், தயிர், இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இதில் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கு. இது கூடவே சூப்பரான ஒரு இஞ்சி தட்டி போட்டு டீ செஞ்சுருக்கேங்க. அவங்க வந்து அந்த தேப்லாவும் இந்த டீயோடையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இது வந்து பலாக்கொட்டை இருக்குது இல்லையா, பலாக்கொட்டையை நான் 2ஆக கட் பண்ணி அதில் மேலே இருக்கும் இல்லையா வெள்ளை கலரில் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்து நம்ம இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 1 விசில் வேக வச்சா போதும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 விசில் வச்சுக்கோங்க. 1 விசில் நம்ம தம்மில் இருக்கையில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கேரட் எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில். அது கூடவே நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு சின்ன பல் 4-5 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சட்னிக்காண்டி காலையில் ஆந்திரா ஸ்டைலில் அன்றைக்கி வந்து ஒரு பீனட் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்தளவு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கானதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி வந்து தாளிக்கெல்லாம் தேவையில்லை, இது அப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய பீனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நல்லா பொரியவும் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். நம்மளுக்கு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, ஒரு 2 தக்காளியை சேர்த்து உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். நான் வந்து ஒரு 10 பல் முந்திரி பருப்பு எடுத்து வெந்நீரில் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நான் வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுறலாம். நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, நான் 1 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மிலே விட்டுட்டேன். அந்த பலாக்கொட்டையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா முந்திரியோடைய பேஸ்ட்டையும் சேர்த்து கிண்டி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான நம்மளுடைய பலாக்கொட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி இன்றைக்கி வந்து மினி ஊத்தப்பம் தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா கேரட்டு வெங்காயம், அதெல்லாம் கேரட்டை வந்து நான் அந்த மாதிரி துருவி சேர்க்குறேன் மேலாப்பில். கூடவே நம்ம வெட்டின வெங்காயத்தையும் பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. மாவோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கட்டும். இதை வந்து மூடி போட்டு மீடியமான ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம கனமாக ஊத்தப்பமாக ஊற்றிருக்கோம் இல்லையா, வேக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கரண்டியை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே கனமாக மாவு இருக்கும், அது எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாகி நல்லா வேகும். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்படி தூக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா அந்த ஊத்தப்பத்தில் உள்ளே போயிட்டு சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊத்தப்பம். குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த பீனட் சட்னியோட சாப்பிடையில இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் ஆனியன் மினி ஊத்தப்பம் ரெடி. உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ஸோடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இதே மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னும் நிறைய வந்து ரெசிபீஸ்லாம் வரும். அதே மாதிரி வ்ளாக்ஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு நான் இன்றைக்கி தயிர் சாதம் தான் எடுத்திருக்கேன். தயிர் சாதத்தை கொஞ்சமாக கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கூடவே நம்ம பண்ண பலாக்கொட்டையோடைய மசாலா தான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பண்ண கேரட் ஆனியன் மினி ஊத்தப்பம் வித் நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைலில் ஒரு நிலக்கடலை சட்னி.
லஞ்சுக்கு நம்ம பண்ண தயிர் சாதம். நான் இன்றைக்கி தயிர் சாதத்தில் மிளகாயெல்லாம் எதுவுமே போடல. உங்களுக்கு வேணால் நீங்கள் மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டர்மெலன் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் பாக்ஸோடைய மெனு. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் மெனு. நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் சிகப்பு அவல் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இது சிகப்பு அவல். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா களைஞ்சி விட்டு தண்ணி ஊற்றி இதை இப்படியே விட்டுருங்க. நம்ம இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற காய்கறி எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம். இது தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். இதிலே நல்லா ஊறிடும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இது பச்சை நிலக்கடலை தான் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடுகும் தாளிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன் காரத்துக்கு. கருவேப்பிலை சேர்த்துட்டு வெட்டின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே தண்ணியில் நான் 2 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து கிண்டி விட்டு கேஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு காய்கறிகள்லாம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அப்புறம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த போகா, அந்த அவல் இருக்கு இல்லையா வெள்ளை அவல், அந்த அவளையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிருக்கலாம். சிகப்பு அவளையும் சேர்த்து கிண்டிக்கலாம். கூட கொத்தமல்லி தூவிட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழம் மூடி புழிஞ்சு விடுறேன். இதில் தக்காளி எதுவும் சேர்க்கலை இல்லையா. லாஸ்ட்டாக அடுப்பெல்லாம் அமர்த்திட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் தூவிட்டு இறக்குனோம்னா நம்மளுடைய சூப்பரான போகா ரெடி ஆயிடும். ரொம்பவே ஹெல்த்தியானது. நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்காண்டி நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணியிருந்தேன். இது ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நன்னாரி சர்பத் கேட்டதுனால நன்னாரி சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன். இது சப்ஜா சீட்ஸ். இதை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பொதுமி வரும். இது சேர்த்துக்கலாம். கூடவே எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, இந்த ஹீட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு கொடுக்குறக்காண்டி சர்பத் ரெடி. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச போகா. நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸில் எந்த சீனி தண்ணி ஐஸ் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு நான் ரைத்தா வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணின ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதாவது வீட்டில் சாப்பிட்டா இந்த மாதிரி நான் வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பண்ண சர்பத்தெல்லாம் ஊற்றி பசங்களுக்கு லஞ்ச்